ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹல் குட். டுடே லேட்டஸ்டாக ஆரம் வந்திருந்த ஏர்போர்ட் ஸ்டைல் இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூவில் ஆரம் நிறைய விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அவரோட சைல்ட்ஹுட், அவரோட மாம், டேட், ஃபேமிலி, அஃப்கோர்ஸ் பிடிஎஸ் ஃபேமிலி, ஒரு லீடராக எந்த சுச்சுவேஷனில் இப்போ அவர் இருந்துட்டு இருக்காரு அப்படின்ற நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, ஆரமுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த ஃபேஷன் இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிருந்த ஹோஸ்ட் நம்மளுடைய ஆரமை பியூட்டிஃபுல்லாக வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ஆரமும் நல்லா ஜம்முன்னு வந்து படுத்துக்கிட்டாரு. இந்த இன்டர்வியூட ஸ்பெஷலே நல்லா ஜம்முன்னு படுக்க வச்சுட்டு நிறைய கொஸ்டின் கேட்கறது தான். ஸோ ஆரம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு படுத்துக்கிட்டே நிறைய மூமெண்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே உங்களோட ட்ரெஸ். ஸோ டுடே இந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு என்ன காரணம்? ஆரம் சொன்னாரு, நியூ சீசன் பேரடாவோடது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்டாக இருந்துகிட்ருக்கு, ஒன் ஆஃப் த பிராண்டாக இருந்துகிட்ருக்கு. என்னோட ஃப்ரெண்டு கீமு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வேர் பண்ணிக்க சொன்னா. இன்னைக்கு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த டல்லான இந்த வெளுத்து போன கலர் இருக்கு இல்லையா, இது வந்து ஜஸ்ட் அப்படி கிடையாது, இது இயற்கையால் கிரியேட் பண்ணப்படக்கூடிய கலர்ஸ். ஸோ இதால் எனக்கு ஒரு நல்ல உணர்வு அப்படின்றது ஏற்படுது. சொன்னாங்க, உண்மைதான், கலர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பவர் இருந்துட்டு இருக்கு. நம்மளுடைய மூடு, தாழ்வு மனப்பான்மை, இது எல்லாத்தையும் நம்மளை விட்டு வெளியேற்றத்துக்கான ஒரு சக்தி அப்படின்றது கலர்ஸுக்கு கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் இது நான் 100ல் 200% ஏற்றுக்கிறேன். நல்லா ரெடி ஆகி பிங்க்ல, நல்ல கலர் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஃபுல் மேக்கப்போட கண்ணில் மையோட ஃபுல்லாக ரெடி ஆகும் போது நமக்கு ஏற்படுற அந்த ஹாப்பினஸ், அதில் கிடைக்கக்கூடிய கான்ஃபிடென்ட்டே வேறு லெவலில் இருக்கும். பட் கொஞ்சம் டைம் ஆகிடும் தான் முன்ன பின்னா, பட் அது வேல்யூபிளான டைம். ஸோ நான் மட்டும் இல்லை, ஆரமும் அந்த ஹோஸ்ட்டு கூட அதுதான் ஃபீல் பண்ணுறாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒர்க்கை பற்றி, அவங்களுடைய சக்ஸஸை பற்றி. நீங்கள் எல்லா டைமும் ஒரு மிகப்பெரிய மியூசிக் பேண்டோட லீடராக இருந்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் 40 மில்லியன் ஆல்பத்தை வித்து தீர்த்து இருக்கீங்க. ஒரே வருஷத்துல 3 நம்பர் 1 ஆல்பத்தை வெளியிட்ட ஒரே மியூசிக் குரூப் நீங்களா தான் இருந்துட்டு இருக்கீங்க. அதுல உங்களோட ஒர்க் அப்படின்னு இருக்கு, அது மட்டும் இல்லாம அதுல பாப் அப்படின்றது இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஆரம், நோ, நான் நினைச்சதே கிடையாது எப்பவுமே நான் ஒரு பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு கிடையாது. பட் நாங்கள் அப்படின்னு ஆகும்போது நாங்கள் எப்பவுமே ஒரு செல்வாக்கு நிறைஞ்ச ஆளாக இருக்கணும் அப்படின்றத நான் விருப்பப்படுறேன். ஆனால் இந்த செல்வாக்கு அடையும் போது பலருக்கு மத்தியில் போயிடுறோம். அது மட்டும் இல்லாமல் பாப்புக்கு நடுவில் போயிடுறோம். ஸோ மக்களை ஹாப்பியாக ஆக்கணும், வரிசையில் இடம் பிடிக்கணும், அந்த வரிசையை தக்க வச்சுக்கணும். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இதை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்? இல்லை, நான் இல்லை, எனக்கு இது கொடுக்கப்பட்டது. யாரோ ஒருத்தரால் எனக்கு இது கொடுக்கப்பட்டது. இப்போதைக்கு நம்மளுடைய நிஜ வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிறீங்கள ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தாக்கம், ஒரு உத்வேகமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த உத்வேகத்தில் சமநிலையாக இருக்கிறது அப்படின்றதான் ரொம்ப முக்கியமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ பாப்புலருக்கு மத்தியில் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். இந்த நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி இயற்கையோடு சேர்ந்து இருக்கணும். பட் இந்த வேகமாக போகிற காலத்தில், அஃப்கோர்ஸ் இந்த வேகமாக போயிட்டுருக்க இந்த காலத்தில் இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் ஹோஸ்ட் சொன்னாங்க, ஆமாம், உங்களுக்கு இந்த உத்வேகம் அப்படின்றது எந்த ஒரு நிலையிலேருந்து கிடைச்சிட்டு இருக்கு? ஆரம், நான் 30-31 வயசு உள்ள ஒரு யங்கான பாயா இருந்துட்டு இருக்கேன். ஆனால் நான் ரீல்ஸு, ஷோஸு, கிளிப்ஸு இது மாதிரி விஷயங்கள்லேருந்து தள்ளி இருக்கிறது அப்படின்றது உண்மையாகவே சுலபமான விஷயம் கிடையாது. அதனால எனக்கு எப்பவுமே ஒரு பதட்டமான நிலைமையிலே இருந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சில விஷயங்களை தேர்ந்தெடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு சில விஷயங்களை என் லைஃப்லேருந்து விட்டுற வேண்டியதாக இருந்துட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பயத்தை தான் எனக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, இவர் ஒரு லீடராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் ட்ரெண்டிங்கில் இருக்கணும். ஸோ ட்ரெண்டிங்கில் இல்லை அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவோம். அட் த சேம் டைம் குரூப்பையும் ஒன்றா கொண்டு போக ஆகணும். அதே நேரத்தில் வெளியே இருந்து வரக்கூடிய பல பிரச்சனைகளை சமாளிச்சும் ஆகணும். அதே நேரத்தில் கம்பெனியையும் சந்தோஷப்படுத்தி ஆகணும். ஏன்னா கம்பெனி சேல்ஸ் ஆனால் தான் சந்தோஷப்படும். ஸோ நிறைய வித்து தீர்த்து ஆகணும், வேர்ல்ட் டூர் பாய் ஆகணும், மெம்பர்ஸுங்களை ஒன்றா கூட்டிகிட்டு போகணும். அதே நேரத்தில் மெம்பர்ஸுக்குள்ளே இருக்க பிரச்சனைகளையும் இவரே சால்வ் பண்ணணும். ஓ காட், நான் மட்டும் இல்லைங்க, அந்த ஹோஸ்டோ தான் சொன்னாங்க. ஓ காட், சீரியஸ்லி இது ரொம்ப மிகப்பெரிய விஷயமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், உங்களோட சைல்ட்ஹுட் அண்ட் ஃபேமிலி. உங்களோட ஃபேமிலியில் யாராச்சும் இருக்காங்களா அவங்களோட ஒர்க் ஸ்டைலை மிஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி? ஆரம்பிச்சோட என்னோட அப்பா, அவருக்கு ஒரு கார்ட்டூன் ஆர்டிஸ்டாக மாறணும். பட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அதை பற்றி சொன்னது. பட் அந்த டைமில் கொரியாவில் நாங்கள் நிலையாக இல்லை, நாங்கள் ரொம்ப புவராக இருந்துட்டு இருந்தோம். ஸோ அதனால் என்னோட பாட்டிமா, என்னோட கிராண்ட்மா, என்னோட அப்பா இதை செய்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ஆனால் என்னோட அம்மா டீச்சர். ஸோ எங்கள் அப்பாவுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அவர் படித்தார், வேலைக்கு போனார், எங்களை பார்த்துக்கிட்டாரு. ஸோ அதனால் அவர் நினச்சதை அவரால் செய்ய முடியல. இருந்தாலும் அதுக்கான ஏக்கம் அப்படின்றது அவருக்கு எப்போவுமே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த மியூசிக்கில் ஒர்க் பண்ணும்போது அவர் எனக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணியிருந்தார். அம்மா அப்பா இவங்க கிட்டேருந்து தான் நான் சமநிலையை பேலன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். ஸோ என்னோட அம்மா அப்பா
ரொம்ப பெஸ்ட்டானவங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சிண்ட்ரோம்ஸை பற்றி கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்படின்னா இது ஒரு வகையான டிசீஸ் மாதிரி, ஒரு வகையான மனநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு அறியாமல் நம்மளோட ஹார்ட் அப்படியே படபடன்னு துடிக்கும், அப்படியே மயக்கமே வர மாதிரி இருக்கும், ரொம்ப குழப்பமாக இருக்கும். நோ பிடிஎஸை பார்க்கும் போது ஏற்படும்ல, அதை நான் சொல்ல வரல. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயற்கை கலை ஸோ அது மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு ஏற்படும்ல, அந்த கலையை சுற்றி போச்சு வாவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்துக்கு தான் இந்த பேரை வச்சுருக்காங்க சிண்ட்ரோம்ஸ். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலை இயற்கையெல்லாம் கிடையாது, ஃபேஷன். ஏன்னா இது ஒரு ஃபேஷன் ஷோ இல்லையா? ஸோ இதை பற்றி தான் கொஸ்டிங்க. அரம்சனாருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரிச் ஓவன் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருந்துகிட்ருக்கு. அந்த கடை சியோலில் இருந்தது, பட் இப்போ அது கடை கிடையாது. 2014-15 கோவையிலே அது போயிடுச்சு. ஆனால் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ என்கிட்ட பெருசாக பணம் எதுவும் கிடையாது, நான் நிறைய பணம்லாம் வச்சிடல. சியோலில் நாங்கள் போகும்போது அந்த கடைக்குள்ளே போகும்போது ஒரு பெரிய சிலையை வச்சுருந்தாங்க. அது ஃபுல்லாக பிளாக்ல வேர் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நிறைய கலர்ஸ் ட்ரெஸ்ஸை பற்றி அந்த கடையை பற்றிலாம் அவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஓவரால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு தாக்கம் இருந்துட்டு இருக்கான். அந்த கலர்ஸ் நம்மளோட மூடை வந்து சரியாக செட் பண்ணுமா, அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே இருக்க டிப்ரெஷன் போக்குறது கூட இந்த கலர்ஸால் முடியுமா. ஸோ கலர்ஸ் அப்படின்றது சீரியஸ்லி நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கான், நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துட்டு இருக்கான். ஸோ ஆரம் இதை பற்றி தான் ரொம்ப டீப்பாக பேசிட்டு இருந்தார். ஒவ்வொரு கலருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பற்றி சீரியஸ்லி யாரும் இப்போ மட்டும் இல்லை, அப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் ரொம்ப கூர்மையாக பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்திருக்காரு. எல்லாத்துக்கும் பின்னாடியும் ரொம்ப ஆழமாக யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன். சீரியஸ்லி ஜீனியஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு புக்ஸ் அவரோட ஃபேவரெட்டு. ஸோ ஜான் ஹேவல், முராகமி, கார்லோ, ஸோ இவங்களோட புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய தாக்கத்தை உங்களோட லைஃப்பில் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி புக்ஸை பற்றி ஆரம் இப்போ விட நான் சின்ன வயசில் தான் அதிகப்படியான புக்கை படிச்சுட்டு இருந்தேன். இப்போலாம் சோஷியல் மீடியாஸால் என்னால் அதிக புத்தகங்களை படிக்கக்கூட முடிய மாட்டுது. இப்போலாம் நான் சினிமா பார்க்குறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. புக் படிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்ருக்கு. அஃப்கோர்ஸ் இதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். சோஷியல் மீடியாவால் ஸ்கூல் புக்கே தொட முடிய மாட்டுது. நெக்ஸ்ட் சொன்னாரு நெட்ஃப்ளிக்ஸ். இதில் படம் பார்க்குறது அப்படின்றது தேவையான போது நிறுத்தி வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப ஆடம்பரமான ஒரு உணர்வை வேற ஏற்படுத்துது. பட் முன்னாடிலாம் நிறைய புத்தகங்களை படிப்பேன். பறவைகளை பற்றி, முட்டைகளை பற்றி, வியாதிகளை பற்றி 4-5 டைம்ஸ் கூட படிப்பேன். வாவ், ஹோஸ்டம் சொன்னாங்க வாவ். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லுங்களேன், உங்களோட சைல்ட்ஹுட்டை பற்றி சொல்லுங்களேன். ஆரம் அதுவும் ஒரு புக்கு மாதிரி தான், ஆனால் அதில் நிறைய மோசமான ஃபீல்ஸ், பொறாமை. நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே பொறாமப்படுறது, லைக் நான் ரொம்ப டாலாக வர இருந்துகிட்ருக்கேன், ஸோ ஹேண்ட்ஸமாக இருந்துகிட்ருக்கேன், அஃப்கோர்ஸ் ஸ்மார்ட்டாக இருந்துகிட்ருக்கேன், அஃப்கோர்ஸ் வெரி குட்டாக இருந்துகிட்ருக்கேன் ஸ்போர்ட்ஸில். அதோட பெண்கள் மத்தியில் எப்பவும் பாப்புலராக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள் நிறைய இருந்துகிட்ருக்கு. என்னோடய ஸ்கூல் டைமில் இதெல்லாம் எனக்கு இப்பவும் ஞாபகம் இருந்துகிட்ருக்கு. ஸோ பொறாமப்படுறது அப்படின்றது மோசமான விஷயம் கிடையாது, ஆனால் அது நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் ஓகே தான். ஓகே, லைட்டாக போகாமல் இருக்கிறது ஓகே தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு லீடராக இருக்கும்போது இந்த தனிமையை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? இது ரொம்பவே கஷ்டமானது. குரூப்பில் ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கிறதுனால குரூப்போட மியூசிக் லேபிள், அந்த லேபிளை எப்பவும் ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுறது, இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய சுமையாக தான் இருந்துகிட்ருக்கு. நாங்கள் எல்லாருமே வேறு வேறு இடத்துலேருந்து வந்திருந்தோம். ஸோ என்னை சுற்றி இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே வேறு வேறு இடத்துலேருந்து வந்திருந்தாங்க, வேறு வேறு சூழ்நிலையில் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் தனித்தனியான பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்துச்சு. அவங்களுடைய கஷ்டங்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கனவை நிரூபிக்கிறதுக்காக அவங்களுடைய போராட்டம். ஸோ இது எல்லாமே குரூப்பை பாதிக்காமல் இருக்கிறதையும் நான் பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஒட்டுமொத்தமாக கவர் பண்ண வேண்டியதாக இருந்தது. 8 வருஷம் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் குரூப் பெருசாகிடுச்சு. அவங்களுடைய சொல்ல அச்சீவ்மெண்ட், அவங்களுடைய நேம், ஒர்க் இதெல்லாமே மாறி போயிடுச்சு. டோட்டலாகவே எல்லாமே மாறி போயிடுச்சு. லீடராக எல்லாமே மாறி போயிட மாதிரி இருந்துகிட்ருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு சோபாவில் உட்காந்துட்ருக்கோம், ஜன்னல் திறந்துருக்கு, சில்லுன்னு காற்று உள்ளே வருது. ஸோ யாராவது ஒருத்தவங்க எந்திரிச்சு போய் ஜன்னலை மூடி ஆகணும். அந்த யாராவது அப்படின்றது எப்பவும் நானாக தான் இருந்துகிட்ருக்கேன். ஏன்னா யாருமே எந்திரிச்சு போக தயாராக இல்லை. ஸோ ஒரு சுச்சுவேஷனை சரி பண்ணோம் அப்படின்னா நானே தான் போக வேண்டியதாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு நாளையும் நான் இதை செய்ய வேண்டியதாக இருந்தது குரூப்பில். அது மட்டும் இல்லாமல் நான் எந்திரிச்சு போகும்போது என்னோட இடம் பறி போயிடுமோ அப்படின்ற பயம் எனக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. ஸோ நான் குரூப்பையும் பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் தனித்தனி மெம்பர்ஸோட பிரச்சனைகளையும் பார்க்கணும், குரூப்பை ஒன்றா கொண்டு போகிறதுக்கான எங்களோட லேபிளுக்காகவும் ஒர்க் பண்ணணும். அதே நேரத்தில் எனக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நான் சரி பண்ணணும். ஓ மை காட், சீரியஸ்லி ஹோஸ்டர் தான் சொன்னாங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? சொன்னார் எஸ், சம்டைம்ஸ் இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஆகிடுது, எரிச்சல் மூட்டுற மாதிரி ஒரு விஷயமா ஆகிடுது. ஏன்னா யாருமே எந்திரிச்சு போக தயாராக இல்லை.
நானாக தான் எந்திரிச்சு போக வேண்டியதாக இருந்துட்டுருக்கு. எந்திரிச்சு யாரும் போகாதனால, நான் நினச்சது நடக்காதனால எனக்கு ப்ரெஷர் ஆகுது, எனக்கு மன அழுத்தத்தை உருவாக்குது. ஸோ இதனால் எனக்கு சொந்த லைஃப் அப்படின்றது பாதிக்கப்பட்டுருக்கு. ஒரு விஷயம் நடக்கணும், ஆனால் அதை மற்றவங்க யாருமே செய்ய விரும்பாதனால அதை நானே தான் செஞ்சாகணும் என்னோட குரூப்புக்காக. அதே நேரத்தில் மற்றவங்க எந்திரிச்சு போவாங்க அப்படின்ற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ணவும் முடியாது. ஸோ இதனால் நானே எந்திரிச்சு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் இதை ஒவ்வொரு நாளும் செய்கிறதுனால எனக்கு இது எரிச்சல் மூட்டுற ஒரு விஷயமா இருந்துட்டுருக்கு. சீரியஸ்லி இதை கேட்குற எல்லாருக்குமே புரியும் இவர் எவ்வளோ பெரிய ப்ரெஷரில் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு. இதுக்கு நடுவில் வெளியிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், ஹேட்டர்ஸ், சம்டைம்ஸ் ஹார்மீஸ், ஒரு லீடராக இவர் சமாளிச்சு ஆகணும். அட் த சேம் டைம் அவருக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அவரோட பர்சனல் லைஃப்பையும் பார்த்தாகணும். ரொம்பவே கஷ்டம். பட் சீரியஸ்லி நல்ல விதமாக ஆரம் இதை 15 வருஷமாக செஞ்சிட்ருக்காங்க. இமேஜின் 15 வருஷம் இவ்வளோ ப்ரெஷரையும் இவ்வளோ ப்ராப்ளத்தையும் அவர் சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப். பட் இதுக்கு நடுவில் ஆரம் சொல்லாத ஒரு விஷயத்தையும் இதில் சொல்லி ஆகணும். இப்போ கொஞ்சம் நாளாக நிறைய ஆர்டிகல்ஸ் வெளியே வந்துட்டு இருக்கு. பிடிஎஸோட இந்த ரீச், அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத பற்றி. அதில் கொரியனில் ஒரு சில ஆர்டிகல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப்பில் லீடரை விட மற்றவங்க சம்பாதிக்கிறாங்க, அதிகமாக பாப்புலராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆர்டிகல்ஸ் நிறையவே ரிலீஸ் ஆயிருந்தது. இது இப்போ மட்டும் இல்லைங்க, ஸ்டார்டிங்கில் இருந்தே இந்த கம்பேரிசன் அப்படின்றது பிடிஎஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸ் கிட்ட கிடையாது, ஆனால் மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எப்பவும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அதிகமாக ஃபேன்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு கம்மியாக ஃபேன்ஸ் இருக்காங்க, இவங்க சோலோவில் அதிகமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம் இதையும் பார்த்தாகணும். குரூப்பு நடுவில் அவரோட லெவலையும் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ அவர் நம்பர் 1 லீடராக இருந்துட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு இருக்கு. நம்மளால முடியாதுப்பா. சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப், யூ ஆர் த பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் இவரோட கலெக்ஷன்ஸை பற்றி, ஹாட் கலெக்ஷன்ஸை பற்றி ஆரம்பிச்சினாரு 2018. என்கிட்ட செய்யறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்களோட பிரேக் இருந்தது அப்போ. ஸோ என்கிட்ட செய்யறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ என்ன பார்த்துக்கிறதுக்கு, என்ன நான் சரி பண்ணிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த ஆர்ட் கலெக்ஷன்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் சீரியஸ்லி இன்ட்ரெஸ்டிங்கானது த ஃபேஷன். ஆரம்பிச்சினாரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, 2013 சீரியஸாக என்கிட்ட பைசாவே கிடையாது, சுத்தமாக பைசாவே கிடையாது. ஆனால் பிராண்டு அப்படின்னா என்கிட்ட ஒரு டிஷர்ட் ஷிவாங்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய பிராண்ட். ஆனால் அது எனக்கு டிஸ்கவுண்ட்டில் சேல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஷர்ட் கிடச்சிருந்தது. ஸோ சீரியஸ்லி என்கிட்ட அப்போ அது மட்டும்தான் பிராண்டாக இருந்தது. ஆனால் ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப வெறுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரொம்ப ரொம்ப நேசிக்கவும் ஆரம்பிச்சிடுவாங்க. என்கிட்ட ஒரு பிங்க் ஷாக்ஸ் இருந்தது. நான் எல்லாத்துக்கும் அதை வேர் பண்ணிப்பேன். ஸோ எல்லா இடத்துலையும் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் இந்த பிராண்டை பற்றி பேச ஆரம்பித்தார். ஸோ நம்மளை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டிக்கிறதுக்கு, நம்மளோட பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் தப்பிச்சு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு சீரியஸ்லி இந்த ட்ரெஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு ஆரம் சொல்லிட்டு இருந்தாங்க. சம்டைம்ஸ் அவரை ஒரு திருடா மாதிரியும், சம்டைம்ஸ் அவரை ஒரு போலீஸ் மாதிரியும் ஃபீல் பண்ண வைக்கக்கூடியது இந்த ட்ரெஸ்ஸாக இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு ஆரம் சொன்னார். நெக்ஸ்ட் அவங்களோட ஹரிரங் ஹால்பத்தில் அவங்க வேர் பண்ணிட்டு இருந்த ட்ரெஸ்ஸை பற்றி கொஸ்டின். ஸோ ஆரம் ஒவ்வொரு சாங்ஸ்லேயும் அவங்க யூஸ் பண்ணியிருந்த இந்த ட்ரெஸ் பற்றி, ஹூலிகன் 2.0, ஹேலியன்ஸ், இது மாதிரி எல்லாத்துலேயும் அவங்க வேர் பண்ணிட்டு இருக்க ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான அந்த ரீசனையும், ட்ரெஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், கலர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் சொல்லியிருந்தார். சீரியஸ்லி இந்த லைவை பார்த்து முடிக்கும் போது நம்ம ட்ரெஸ்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூபிளான விஷயமா இருந்துகிட்ருக்கு. ட்ரெஸ், கலர்ஸ் நம்மளுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ நல்ல கலர்ஸை, உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை எப்பவும் யூஸ் பண்ணுங்கள். இது நான் மட்டும் இல்லை, லீடர் ஆஃப் பிடிஎஸ் நம்மளோட ஆரமும் வந்து இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருந்தார். ஓகே, இந்த லைவில் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்றத கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு நான் அப்டேட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை.